ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சுண்டக்காய் வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். இதை சுண்டக்காய் வந்து ரெண்டாக நறுக்கி தண்ணியில் போட்டு இல்லாட்டி கருப்பாக போயிடும். சுண்டக்காய் வந்து உடம்புக்கு நல்லதுங்க. வயிற்று பூச்சி, சுகருக்கு நல்ல சத்து. அதுக்கு என்ன தேவையானது என்னென்னா தக்காளி, பெரிய வெங்காயம், மல்லித்தூள், மிளகாத்தூள், ஒரே ஒரு மிளகா தான் போட்டுக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு வந்து கருவேப்பிலை, அதில் சேர்த்துக்கிறதுக்கு வந்து கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்க போகிறோம். அவ்வளோதாங்க. இதெல்லாம் வந்து தாளிக்கிறதுக்கு தான், தாளிச்சிட்டு இதை போட்டு வறுக்கிறதுக்கு தான். வாங்க கிச்சன் போகலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றியாச்சு. என்னால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். இதில் ஒரு அரை ஸ்பூனு சோம்பு, வெங்காயம், ரெண்டு தக்காளி, இதை நல்லா எதிர்த்து சத்து இருக்குங்க. சின்ன பிள்ளைங்க வந்து கசப்புங்கிறதுனால சாப்பிடாது. இது பாவக்காலாம் இருந்தாலும் நம்ம தான் இது மாதிரி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட வைக்கணும். இதில் வந்து எங்கள் பற்றியெல்லாம் இதை வந்து நல்லா புழிஞ்சிட்டு நல்லா சுருள எவ்வளவு வேக வைக்கிறோமோ அவ்வளவு கசப்பெல்லாம் இருக்காது. இதில் வந்து இதை போட்டுக்க வேண்டியது. பாருங்கள், நம்ம நறுக்கி போட்டதுனால விதை பழதான் இல்லை. அதில் நம்ம சுருள கிண்டிக்க வேண்டியது. இது பாருங்க, தோலெல்லாம் எடுத்தது. இது மாதிரி நல்லா வெந்துருச்சு. தக்காளி எல்லாம் கூட நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும், ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போதும் உரப்பு. ஒரே ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், கரம் மசாலா கொஞ்சம், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும். அதனால் அது ஒரு ஸ்பூனு சிக்கன் மசாலா. அவ்வளோதாங்க. இதை போட்டு பச்சை வாசம் போகிற வரையும் இப்போ கிண்ட போகிறோம். இதில் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்க வேண்டியதும். மசாலாலாம் கொஞ்சம் மசங்கட்டணும். இதில் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி, இதில் உப்பு கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் காரமாக இருந்தாலும் இருக்கும். அதுக்காண்டி தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வெந்துக்கிட்டு இருக்கு. வாசமே செமையாக இருக்குங்க இந்த மசாலாலாம் போட்டதுனால. இப்போ இதில் என்னென்ன போகிறோம்,
தேங்காய் ஊற்ற போகிறோம். தேங்காய் ஊற்றினா கொஞ்சம் காரமாக இருந்தாலும் சின்ன பிள்ளைங்க சாப்பிடும். இது அப்படியே இது சப்பாத்தி, இட்லி, தோசை இதுக்கெல்லாம் கூட வச்சு சாப்பிட்லாங்க. பாருங்கள், கொஞ்சம் வத்தட்டும். அந்த நறுக்கி வச்சுருக்க அந்த சுண்டைக்காய்க்குள்ள வந்து இந்த சாரெல்லாம் போய் இறங்குனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி தாங்க வாங்கிட்டு வந்தோம்னா வச்சுக்கோங்க, அதை வச்சு 2-3 டிஷ்ஷு செஞ்சிட்றதுங்க. நான் ஏற்கனவே சுண்டைக்காய் குழம்பு போட்டிருக்கேன், புளிக்குழம்பு பாருங்கள். அது நல்லா செம்மையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது காரமாக இருக்குலாம் நினைக்காதீங்க, நம்ம தேங்காய் போட்டோம்ல, அதனால் காரமெல்லாம் இருக்காது. நல்லா சத்தானதுங்க. பிள்ளைங்கள நல்லா ஏமாற்றி கொடுத்துடலாம். சிக்கன் செஞ்சுருக்கேன் அப்படின்ட்டு ஏமாற்றி கொடுத்துடலாம். ஒரு சோத்தில் போட்டு பசங்க கொடுக்கலாம், ரசம் சாம்பார் வச்சா தொட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குங்க பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. கறிக்குழம்பு டேஸ்ட்டில் இருக்குங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.